மூதேவி. திடீர்னு தமிழ்ல யாரையாவது திட்டணும்னா மூதேவி அப்படின்னு சட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது இருக்கிற துரதிருஷ்டம் எல்லாம் ஒரு அம்மன்ல இருந்ததுன்னா அதுக்கு மூதேவி அப்படின்னு பெயர். மகாலட்சுமிக்கே அக்காவா இருந்து எல்லா துக்கங்களுக்கும் அதிபதியாக இருக்கிற அந்த தேவதை. இப்படி ஒரு வார்த்தை எப்படி தமிழ்ல வந்தது? பல்லவர்கள் காலத்துல எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் முதல்ல வழிபடுவது ஒரு தேவி. ஜேஷ்டா. ஜேஷ்டா என்றாலே முதல் அப்படின்னு அர்த்தம். இதற்கு தமிழ்ல மூத்த தேவி அப்படின்னு பெயர் இருந்தது. ஒரு காலத்துல ஒரு பெரிய வழிபாடுக்கு உரிய ஒரு அம்மனாக இருந்த தேவி கடைசியில அவங்களுக்கு சனீஸ்வரனுடைய மனைவி அப்படின்னு பெயர் கொடுத்து எல்லா பேட் லக்குக்கும் ஒரு காடஸாக இவங்களை பாவிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கூட திருப்பரங்குன்றம், அதே போல ஏன் நம்மளுடைய கபாலீஸ்வரர் கோவில்ல கூட ஒரு ஜேஷ்டா தேவியோட விக்கிரகம் உண்டு. திருப்பரங்குன்றம்ல ஒரு சுரங்க பாதைக்குள்ள இருக்கிறது இந்த அம்மன். கபாலி கோவில்ல தெப்பக்குளத்துக்கு வெளியில இருக்கிறது இந்த அம்மன். அப்பேற்பட்ட ஜேஷ்டா தேவிங்கிற வார்த்தையே மூத்த தேவியாக மாறி கடைசியில தமிழ்ல மூதேவி அப்படின்னு வந்துவிட்டேன். அம்மனுக்கு கூட லக்குன்னு ஒன்று இருக்கும் போல இருக்கு.